ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 48 நாள் ஜேர்னி வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லா புகழும் முருகா உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்சஸ்டி விரதம் வந்து 48 நாள் இருந்தேன். ஸோ அதோட லாஸ்ட் டே தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம். ஸோ என்னன்னா காலையிலேயே எழுந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பொட்டுலாம் வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 4:30 மாரி வந்து நான் வீட்லேருந்து கிளம்பிட்டேன். எதுக்குன்னா என் முருகரை பார்க்கறதுக்கு தான். ஸோ கோவில்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நானும் இயர்லி போவேன். போன வருஷமும் போனேன். என்னன்னா, லாஸ்ட் டைம்ல போவேன். ஸோ எப்பவுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் டே போமாட்டேன். ஸோ இந்த வாட்டி ஸ்டார்ட்டிங் டூ பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சு தான் நான் போனேன். ஏன் அப்படின்னா நெறைய வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே வந்து முருகன் வந்து எல்லாருமே வதம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எது கேட்டாலுமே வந்து குடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வாட்டி போனேன். அதனால 48 நாள் விரதமும் இருந்தேன். அப்படின்னா விரதம் இருந்ததுக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பொருள் வேணும். எனக்கு ஒரு விஷயம் வேணும். அது கண்டிப்பா வேணும். அது கண்டிப்பா முருகனால மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்பி நான் இருந்தேன். அத கண்டிப்பா முருகன் குடுக்கணும். அது குடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். என்ன அப்படின்னு. ஏன்னா வந்து முருகன் தான் அவ்ளோ நம்புறேன். ஸோ எனக்கு வந்து முருகன் எல்லாமே குடுப்பாரு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எல்லாமே நெனச்சத குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் போனேன். ஸோ எல்லாருமே அசுரன்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பண்ணதுக்கு அப்புறமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவ்ளோ கத்தி எல்லாருமே முருகா முருகான்னு கத்தும்போதெல்லாம் வந்து அவ்ளோ எனர்ஜி இருந்துச்சு. ஒரு குட்டி பசங்க கூட கத்திட்டு கிடந்தாங்க எல்லாருமே. அத பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல உண்மையா. ஏன்னா மழையில யாருமே வரமாட்டாங்க இல்லையா? ஸோ நான் அப்பதான் நெனச்சேனே. ஆனா அவ்ளோ கூட்டம். அதுக்கப்புறம் என்ன, நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வீடு எல்லாமே கொஞ்சம் தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன முருகருக்கு வந்து என்ன பண்ணேன், சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் தயிர் சாதம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நான் தயிர் சாதம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தயிர் சாதம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, எனக்கு என்னென்ன நம்ம வீட்ல இருக்கோ, அது எல்லாமே எடுத்துட்டு வந்து நான் வச்சுட்டு, ஸோ முருகனுக்கு வந்து 6 அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ நான் டெய்லியுமே ஒரு ஒரு அபிஷேகம் பண்றேன். ஸோ அத யாராச்சும் பார்க்கல அப்படின்னா, இனிமேல் பார்க்கறதுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம வீடியோல வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்மளோட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் சாரி. நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து இருக்குது. நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன 6 அபிஷேகத்தில என்னென்ன அப்படின்னா, நான் பிளான் பண்ணது வந்து என்னன்னா, நம்ம வீட்ல இருக்கிறதே வச்சு பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஒண்ணும் கிடையாது. தயிரு, ம் அதுக்கப்புறம் வந்து திருநீறு, அதுக்கப்புறம் வந்து பால், தேன், அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு ரொம்ப புடிச்ச பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம்லாம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணுனேன். ஸோ இப்படி பண்ணணும் அப்பலாம் நான் சீரியஸா பண்ணல. சந்தனம் இதெல்லாம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முருகன வந்து மனசார கும்பிட்டுட்டு, எல்லாமே பண்ணதுக்கப்புறமும் வந்து நான் வந்து தீப ஆராதனை காமிச்சேன். ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமும், சிலருக்குலாம் அந்த தண்ணி வந்து லாஸ்ட்டா வந்து நம்ம வந்து செடிக்கு ஊத்திடலாம் அப்படி சொன்னாங்க. நான் செடிக்கு ஊத்துறதுக்கு தனியா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நமக்கு தெரிஞ்ச மாரி டெக்கரேட் பண்ண வேண்டியது தான் முருகர. நான் வந்து இந்த வாட்டி உண்மையா நெறைய பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா எனக்கு வந்து முருகர் வந்து லாஸ்ட்டா ஒரு கரெக்ட்டா 6 நாள் சூரசம்ஹாரம் ஆரம்பிச்சு அந்த 6 நாளுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து முருகன் வந்து திருவிளையாடல்னு நெனச்சுக்கிறேன். அவரு சோதிக்கிறாருன்னு கூட நெனச்சுக்கிறேன். ஸோ அதனால என்னால வெளிய எங்கேயுமே போக முடியல. ஸோ போக முடியாத ரீசனால என்கிட்ட இருந்த பொருள வச்சு தான் நான் முருகன் வந்து டெக்கரேஷன் பண்ணேன். எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. என்ட்ட ஒரு ஷால் இருந்துச்சு. அது புது ஷால் தான். ஸோ அந்த ஷால வச்சு தான் நான் வந்து முருகருக்கு வந்து சும்மா லைட்டா கட் பண்ணிட்டு அப்படியே பண்ணேன். அது நல்லாருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சுன்னா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே பண்ணது. எனக்கு எதுவுமே வீடியோ ரெஃபர் எதுவுமே பார்க்கல. ஸோ நானா பண்ணது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா முருகர் ரொம்ப அழகா நான் வந்து டெக்கரேட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப மனசார 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா 2 பேருமே வந்து காலைலருந்து சாப்பிடாம இருந்தோம். அந்த 1 டே மட்டும் தான். ஆனா ஆக்சுவலா நாங்க எப்பவுமே 6 டே பிளான் பண்ணோம். ஆனா இந்த வாட்டி நான் சொன்னேன் இல்லையா, முருகர் வந்து எங்களுக்கு ஒரு பெருசா ஒண்ணு பண்ணாரு அப்படின்னு. அதனால எங்களால இருக்க முடியாது. அதனால வந்து நான் என்ன, அந்த 1 டே மட்டும் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம 2 பேருமே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா முருகர் எல்லாமே எல்லாருக்குமே கொடுப்பாருன்னு நம்பி, ஆர்வத்துல தீபம் ஏத்திட்டு, நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே பண்ணிட்டு, நம்ம கடைசியா நம்ம முருகர பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்காரு அப்படின்னு. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த வருஷம் யார் யாரெல்லாம் வந்து சூரசம்ஹாரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களோ, அவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷம் நல்ல செய்தியோட நீங்க எல்லாரும் நெனச்சது நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கும் நடக்கணும். நானும் முருகர வந்து ரொம்ப மனசார நெனச்சிருக்கேன். ஸோ அப்புறம் என்ன, ஒரு 10 நிமிஷம் வந்து எதுவுமே பேச முடியாத அளவுக்கு தான் அமைதியா இருந்தேன். கண்லேருந்து தண்ணி மட்டும் தான் வந்துச்சு. பட் என்னால எதுவுமே பேச முடியல. அவ்ளோ சீரியஸா நான் வந்து முருகர வந்து நம்புறேன். கண்டிப்பா எனக்கு குடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முருகர் டென்ஷன் ஆயிடுவேன். நான் வந்து
எல்லா சாமிகிட்டயும் வந்து குடுங்கன்னு கேட்பேன். இவங்ககிட்ட குடுத்தே ஆகணும். அப்படின்னு ஒரு உரிமையோட கேட்கிற ஒரே சாமி வந்து முருகன் மட்டும் தான். ஸோ, கண்டிப்பா முருகன் எனக்கு குடுத்துருப்பான். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. எல்லாருமே எத நம்பி உன்கிட்ட வேண்டியிருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்குமே அது நியாயமான பொருளா இருந்தா கண்டிப்பா குடுங்க. அப்புறம் என்ன? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.